ஒரு காலத்தில் ஸ்னோ ஒயிட் 7 குள்ளர்களுடன் வாழ்ந்தார். அவர்கள் அவளை குடும்பமாக நடத்தினார்கள். ஒரு நாள் பொல்லாத ராணி ஸ்னோ ஒயிட்டின் அழகைக் கண்டு பொறாமைப்பட்டு அவளுக்கு விஷம் கலந்த ஆப்பிளை கொடுத்தாள். ஸ்னோ ஒயிட் ஆழ்ந்த தூக்கத்தில் விழுந்தார். குள்ளர்கள் மனம் உடைந்து அவளை ஒரு கண்ணாடி சவப்பெட்டியில் வைத்தனர். ஸ்னோ ஒயிட்டின் அழகு மற்றும் கருணையைப் பற்றி கேள்விப்பட்ட ஒரு இளவரசன் மந்திரத்தை உடைத்து அவளை முத்தமிட்டான். ஸ்னோ ஒயிட் எழுந்தாள். இளவரசன் அவளுடைய கருணை அவனது இதயத்தை தொட்டதாக விளக்கினான். தனது உண்மையான நண்பர்களுக்கு நன்றியுடன் ஸ்னோ ஒயிட் குள்ளர்களை தன்னுடன் கோட்டையில் வாழ அழைத்தார். பொல்லாத ராணி ஸ்னோ ஒயிட்டின் மகிழ்ச்சியைக் கேட்டதும் வருந்தினாள். பொறாமையும் தீமையும் அவளுக்கு ஒரே துக்கத்தை கொண்டு வந்ததை அவள் உணர்ந்தாள். அதே நேரத்தில் ஸ்னோ ஒயிட்டின் நன்மை மகிழ்ச்சிக்கும் அன்பிற்கும் வழிவகுத்தது. ராணி தன் வழிகளை மாற்றிக்கொண்டாள். அவர்கள் அனைவரும் ஒற்றுமையாக வாழ்ந்தார்கள். பொறாமையின் மீது இரக்கம் எப்போதும் வெற்றி பெறும் என்று கற்பித்தார்.